இன்னைக்கு கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கேபேஜை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு துருவி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா ஒன்னு குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 1/2 hour அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 1/2 hourக்கு அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல போட்டு பொரிச்சு எடுங்க. ரொம்பவே கிறிஸ்பியான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடும். கேபேஜ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.